ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறதுனா தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலப்பருப்பு கொஞ்சமாக கடுகு, 2 இது பட்டை, ஒரு 3-4 லவங்கம், இது ஃப்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி போட்டோன்னா பூண்டு, நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை, ஃப்ரை பண்ணிக்க நல்லா. பாருங்க, கலர் வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன உடனே நம்ம இப்போது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு தேங்காய், கொத்தமல்லி தழை போட்டு ஃப்ரை பண்ணலாம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள், நம்மளுக்கு காரத்துக்கு எவ்வளவோ அவங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் தக்காளி சட்னி பண்ணணும். இது இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிடுச்சு. மிக்சியில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஆறின முன்னாடி மிக்சியில் போட்டு ஆச்சு. மிக்சியில் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. வாசனை அப்படியே எவ்வளோ சூப்பராக வருது. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடலப்பருப்பு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தாளிச்சாச்சு. எவ்வளோ அருமையாக இருக்குது. இது இப்போ நான் சட்னி என்னத்துக்குன்னா இட்லி தான் பண்ணின்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இட்லி செஞ்சாச்சு. இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.